ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் விருதுநகர் ஸ்டைலில் சூப்பராக லெமன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மழை காலத்தில் இந்த லெமன் ரசம் வச்சு சூடாக சாதம் வச்சு பருப்பு துவையல் முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான லெமன் ரசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு தேவையான 1 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்தல், 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் டிஎம்ஜி ரசம் பவுடர். நான் எப்போவுமே டிஎம்ஜி ரசம் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அருமையாக இருக்கும் ரசத்தோட வாசனை அண்ட் டேஸ்ட். நீங்களும் கண்டிப்பாக நம்ம டிஎம்ஜி ரசம் பவுடர் வச்சு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டிஎம்ஜி மசாலாவில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கப்படுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம டிஎம்ஜி மசாலாவோட ஸ்பெஷாலிட்டி. TMG products are TMG turmeric powder, TMG coriander powder, TMG red chili powder, TMG sambar powder, TMG KULAMBU chili powder, TMG rasam powder, TMG veg gravy masala, TMG biryani masala, TMG mutton masala, TMG chicken masala, TMG fish curry masala, TMG atta flour, TMG idli dosa powder, 1/2 ஸ்பூன் சால்ட், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 1 கொத்து மல்லிச்செடி, 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விருதுநகர் லெமன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளியும் நைஃப் வச்சு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து வச்ச பூண்டை மார்ட்டரில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ரசத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறது இல்லை தனியாக வேக வச்சு செய்கிறது அதெல்லாம் காட்டிலும் நம்ம கையில் நல்லா தக்காளி மசிச்சு விட்டு செய்கிறது ரசத்துக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரசத்துக்கு கண்டிப்பாக தக்காளி கையில் பிசைஞ்சு விட்டு செய்யுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தக்காளியை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு கடாய் சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தலை ரசம் கொதித்த பின்னாடி நம்ம ஆட் பண்ணலாம், அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடாய் சூடாயிருச்சு. ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஒரே ஒரு வத்தல் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற ரசம், பூண்டு எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ரசத்துக்கு மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டிஎம்ஜி ரசம் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச 1/2 ஸ்பூன் டிஎம்ஜி ரசம் பவுடர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரசத்தோட. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ரசம் நல்லா கொதிக்கட்டும். கரெக்டாக 15 மினிட்ஸில் இந்த லெமன் ரசம் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான ரெசிபி அண்ட் ஹெல்த்தியானதும். ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்குறதில்ல. லெமனில் விட்டமின் சி ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. புளி சேர்க்காமல் லெமன் வச்சு செய்கிறதுனால. 1/2 ஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ரசம் கொதிச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற லெமனை உள்ளே பிழிஞ்சு விட்டலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் புளிஞ்சுக்கோங்க. நல்லா புளிப்பாக வேணும்னா 1 லெமன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.
வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். இந்த ரசம் வந்து நல்லா புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு லெமன் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஆட் பண்ணோடனே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரசம் கொதிச்சிச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறிடும், நல்லா இருக்காது. ஸோ லாஸ்ட்டாக லெமன் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மல்லித்தலை தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். மேலே மல்லித்தலை தூவி கார்னிஷ் பண்ணி சர்விங் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம விருதுநகர் லெமன் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் ரியா ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் விருதுநகர் ஸ்டைலில் இந்த ஹெல்த்தியான லெமன் ரசம் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெய்னி சீசனில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டிஎம்ஜி மசாலாவையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஎம்ஜி ரசம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணி ரசம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ரெசிபி இந்த விருதுநகர் லெமன் ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.